ஈரோப், அதாவது நேட்டோ. நேட்டோ நாடுகள் அப்படின்னா ஈரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைகள் பெருமளவுல வர ஆரம்பிச்சுச்சா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. மார்க் ரூத்தே அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன் கவுன்சில் இந்த நேட்டோட சீஃப் பேசும்போது, ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் சொல்றாரு. அமெரிக்கா இல்லன்னா ஈரோப்பிய டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. அமெரிக்கா தான் பெருமளவுல ரோல் வச்சிருக்காங்கன்னு வரலாறு ரீதியா வந்து பண்ணா பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அமெரிக்காவோட உதவி இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்படிங்கிற மிரட்டுறாரா? இல்ல என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் டாவோஸ்ல வச்சு நெகோசியேஷன்ற பேர்ல மார்க் ரூத்தி அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன குடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ மார்க் ரூத்தே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன வாங்கிட்டு, அது பாரு இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் அத ஃபாலோ பண்ணிக்க இல்லன்னா வரும் பார்த்தீங்கன்னா, வேற மாரி ஆயி போயிரும். அப்புறம் பாருங்க அமெரிக்கா வந்து போயிருவாங்க. அப்புறம் வேற இதாயிரும் அப்படிங்கிற மிரட்டிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட கேஸ். ரஷ்யாவோட ஆயில், கேஸ் இல்லாம வந்து பண்ணா யூரோப்னால வாழவே முடியாது. அது அவங்க அன்றாட தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதல பாதாளத்துக்கு போக ஆரம்பிச்சுரும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. ஸோ அமெரிக்காவோட பேக்யார்டா வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் மாற ஆரம்பிச்சுது. இதனால இண்டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்கா அழியக்கூடாது அப்படிங்கிறதுனால, அமெரிக்காவோட பேக்யார்டா வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் வச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, யூரோப்பியன் யூனியனோட பேக்யார்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா இருந்தது. அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா சில நாடுகள்ல வெளிய வர ஆரம்பிச்சுட்டாங்க. பல நாடுகள் வந்துட்டாங்க. ஸோ இன்னும் சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்போட இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ள இருக்கு. அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ள இருக்கு. ஸோ இப்படி இருக்க சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தன்னை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூரோப்பியன் யூனியனே பேக்யார்டா மாத்துறாங்களா அப்படின்ற கேள்விகள் பலருக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த எல்என்ஜி கேஸ் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 2027க்குள்ள முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. பட் இருந்தாலும் மத்திய யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நம்ம வந்து கோர்ட்ல கேஸ் போடுவோம். அத எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா செப்டம்பர் 30க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30, 2027ல கம்ப்ளீட்டா பைப்லைன்ல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிடும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது மிக பெரும் அளவுல மத்திய யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பா ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இது போல நாடுகளுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. போல ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னாலே நம்ம ஆபியஸா தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் மாசம் 30, 2027ல ஒரு பெரும் சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் அதுல ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஈரோப் ரெடி ஆனதுக்கு அப்புறமா அந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளேயே உக்ரைனுக்கு ஆதரவா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சுருவாங்களா யூரோப்பியன் யூனியனும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கான காரணங்கள் இப்போ ஈரானுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ். இங்க பிரஷர் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க அமெரிக்கா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா. ஒன்ஸ் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, வழி கொண்டு வராங்க அமெரிக்கா அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்குள்ள முடிக்கிறாங்க டிசைசிவா அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டா நினைப்பாங்க. பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சு ஓசல் பண்ணி எல்லாம் ரெடி ஆகி, இன்கேஸ் அங்க சிவில் வார் வருது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஒரு 6 மாசம், 7 மாசம் இல்ல 1 வருஷத்துக்குள்ள ஆகுதுன்னு வச்சுக்கங்க. ஸோ அதுக்குள்ள ஜனவரி 1க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஜனவரி 1ல அவங்க ஸ்டாப் ஆயிருவாங்க ஈரோப்பு. ரஷ்யா கிட்ட வாங்குறத. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட சப்ளை லைன்ஸ், போக்குவரத்து, ஆயில், கேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்புக்கு அமெரிக்க தரப்புலருந்து ரீடைரக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா யூரோப்லேருந்து ஆயில் எடுத்துக்கலாம். அமெரிக்கா இப்போ வெனிசுவேலாலேருந்து எடுக்கிறாங்க. பல பகுதிகள்லேருந்து எல்லாத்தையும் அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுனால, வர்த்தகம் முழுவதுமே அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால, ஏசியாவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், எவனா வேணா இருந்துக்க வாங்கணும்னா என் வழியா தான் வாங்கணும் அப்படிங்கிறது போல ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரும் அளவுல சிக்கலாகும். ஸோ அந்த டைம்ல யூரோப் எல்லாத்தையும் மாற்றுப்பாதைகளை ரெடி பண்ணி எல்லாம் செட் பண்ணி அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா, இங்க ஈரான் வழிக்கு வந்ததுக்கு அப்புறமா, அங்க யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா போவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஸோ அதுக்கு சில நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்து வர மாட்டாங்க போல தெரியுது. ஸோ இந்த பிளான மிரட்டுறதுக்காக தான் அங்க மார்க் ரூத்தே அவர்கள் வந்து பண்ணி இது போல சொல்லிட்டுருக்கிறாரா? என்ன ஏதுன்னு தெரியல. ஒண்ணு நேட்டோவ இல்ல சொல்றத கேட்டு நடந்துக்க. இல்ல என்னன்றதாவது முழுசா சொல்லு. போவியா? இல்லையா? இல்ல விட்டாவது தொலை. அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் பல வழியில அழுத்தங்கள் யூரோப்புக்கும் குடுக்குறாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒண்ணு சண்டைக்கு போ, இல்ல தோல்வி ஒத்துக்கோ, இல்ல எதையா ஒண்ணு பண்ணு அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் குடுக்குறாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம். இந்த ஈரானோட அந்த ரிசல்ட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வெனிசுவேலா இது போல பகுதிகள்ல போயி, இந்த எண்ணெய் கிணறுகள் இது போல விஷயங்கள்லாம் வந்து பண்ணா அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா? இல்ல நேரா அரசாங்கம் போய் எடுத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பட் ஆனா அவரு பிரசிடென்ட் அப்படிங்கிறதோட பல விஷயங்கள் சொல்லிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு விருப்பப்பட்ட கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ் அங்க போய் ஆயில எடுத்து சேல் பண்றாங்க. அவங்க வெளிநாடுல இருக்க போயிற ஆயில் எடுத்து சேல் பண்றாங்க. அந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போகும். அமெரிக்கா இன் த சென்ஸ் ட்ரம்ப் அவர்களுக்கு போகும். ஸோ அந்த ஆளுகின்ற அரசாங்கம் கவர்மெண்ட் ஷடன் ஆனாலும், இது போல விஷயங்கள் அரசுக்கு வேணுங்கக்கூடிய பணம், இயந்திரம் ரன் ஆகணும்னா உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா? இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்றாங்கன்னா, அவங்க பணம் எடுத்து அவங்க பட்டுவாடா பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? பிரைவேட்டா கவர்மெண்ட்டே ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது போல காரணத்தினால தான்
கொலோனியல் எராக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா தேர்ட் டேர்ம்லாம் வேணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். ரெண்டாவது எப்ஸ்டீன் ஃபைல் பத்தி இதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாதுன்னு மிரட்டல்கள் ஒத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்கள் அந்த அளவுக்கு இருக்கு. எப்ஸ்டீனை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் டிக்டாக் இதெல்லாம் போட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வருதாம, இதுக்கப்புறம் பேசினாலும் எல்லாத்துக்கும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. இதே எப்படி எப்ஸ்டீனை பத்தி இதுக்கு மேல பேசக்கூடாது அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் ஸ்ட்ரிக்டா ஆணையிட்டுக்கிறாங்க. இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அமெரிக்கா ஈரான் அடிக்கிறாங்கன்னா கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சீனியர் ஈரானியன் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அது வந்து பார்த்தா மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது போல ஒரு பத்திரிகை இருக்கு. ஸோ அந்த பத்திரிகையில வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எங்க மேல நீங்க ஈரானோட சீனியர் ஜெனரல்ஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடலாம், கமாண்டர்ஸ் மேலாம் அட்டாக் பண்ணலாம். இப்போ எப்படி வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா மதுரா அவர்கள் மட்டும் தூக்கிட்டு போனாங்க. ஸோ அதே போல ஈரான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் மேல தாக்குதல் பண்ணலாம் இனிஷியலா அப்படிங்கிறது போல இது போல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த மீடியாக்கள் தரப்புல செய்திகள் வந்ததா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் நான் வச்சிருக்கேன். அந்த நியூஸ் பேப்பர் தரப்புல அது போல வந்திருக்கு. அமெரிக்கா வந்து பார்த்தா இங்கேயும் டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக் வந்து பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். இந்த பகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா இது போல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா என்ன நடக்கலாம், அது இந்த வாரத்துக்குள்ள நடக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. நம்மளும் சொல்லியிருந்தோம் வெள்ளிக்கிழமை இவங்க பூஜையை போடுவாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா ஃப்ரைடே பேயர்ஸ் வரும் இல்லையா, ஒருவேளை வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரங்களில் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த டைம்ல வெளியே வரலாம். கமேனி அவர்கள் எப்பவுமே ஃப்ரைடே பேயர்ஸ்க்கு வருவார் இல்லையா, ஸோ அந்த டைம்ல அவர் ட்ராக் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மேபி அந்த ப்ரேயர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை அவர் வெளியே வரும்போது அட்டாக் பண்ணதுக்கு இருக்கலாம்னு பலவிதமான விஷயங்கள் வியூகங்கள் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த டைம்ல சென்ட்ரல் கமாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அமெரிக்காவோட ஆப்ரஹாம் லிங்கன் வந்து எங்களோட இணைஞ்சிருச்சு. ரெகுலரான ரொட்டீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. மெயின்டெனன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் ஓஷன் அந்த பரப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் பகுதிகளில் வந்து பண்ணா வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஜனவரி 26 வந்துடுச்சு அப்படிங்கிறது போல அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீஜனோட ஸ்டெபிலிட்டி செக்யூரிட்டிக்காக நாங்கள் வந்திருக்கோம் மிடில் ஈஸ்டுக்காக அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து வந்திருக்கு. அந்த பகுதிகளில் வந்துருச்சு அப்படின்னாலே ஈரான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மிலிட்டரி பில்டப்ஸ் எல்லாமே இது பண்ண ஈரானா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ பார்ப்போம். கேபிட்டேஷன் ஸ்ட்ரைக் இந்த சென்ஸ் இந்த தடவையும் தலைவர்கள்லாம் பிழைப்பாங்களா, ஏன்னா போன தடவையே ஒன்று லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியலை. 12 நாள் போர் வந்துச்சு. இப்போ இந்த தடவை ஹெவியாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கலாம் அமெரிக்க தரப்பு டேரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். எக்கனாமிக்கலி கொஞ்சம் வீக்காக இருக்காங்க ஈரான். ஏன்னா டாலரோட ப்ரைஸ்லாம் வந்து பண்ண எங்கேயோ ராக்கெட் வேகத்தில் ஈரானோட காசுக்கு கம்பேர் பண்ணும்போது ஏறிட்டு இருக்கு. ஸோ மக்கள் வந்து பண்ண வெறுப்புணர்வுகள் இருக்காங்க. இதுதான் சரியான டைம் அப்படிங்கிறத குறி வச்சு இறங்குறாங்களா, இது சரியான ஸ்ட்ரைக்காக இருக்குமா இல்லை அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுமான்றது ஒன் ஸ்டார்ட் ஆனாதான் தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட அரசாங்கம் எதுவும் விட்டுற மாதிரி எல்லாம் தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பண்ணா மிரட்டல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஈரானோட முகமது ஜாவேத் லஜாரி அவர்கள் இருக்கார் இல்லையா, அயத்துல்லா அவர்களோட டாப் அட்வைசர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் தரப்புல பேசும்போது அவர் தப்பு என்ன சொல்லிக்கிறாருன்னா, அட்டாமிக் பாம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா 2-3 வாரத்துக்குள்ள நம்மளால செஞ்சிட முடியும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறதுக்கு இஸ்ரேலாம் ரீச் பண்ணது எல்லாமே நடக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த 12 நாள் போர் நடந்தது இல்லையா, அந்த 12 நாள் போரில் வந்து பார்த்தீங்கன்னா 25% தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 75% ஈரானோட மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் அன்டச்சாக தான் இருக்கு. இஸ்ரேலோட அக்ரஷனுக்கு அப்புறம் ஸோ ஜென்டல் ரிமைண்டர்ஸ் அமெரிக்க ஜென்ரல்ஸே இது ஒன்றும் ஹாலிவுட் ஸ்கிரிப்ட் இல்லை வந்து எழுதிட்டு போகலான்னு நினைக்கிறதுக்கு இது பார்த்துக்குங்க அப்படிங்கிறது வந்து பண்ணால் இந்த லஜாரி அவர்கள் வந்து பண்ணால் மிரட்டல் விட்டுருக்கிறாரு மீடியாக்கள் வாயிலாக. அப்படி ஈரானால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வெனிசுலா மாதிரி கிடையாது. ஏன்னா ஈரான் கிட்ட ஆன்டி ஷிப்பு, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்னு சொல்லிட்டு பல ரக ஆயுதங்கள் இருக்கு. இண்டிஜீனியஸான ஆயுதங்கள் அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. அதுவும் ட்ரோன்கள் இருக்கு. இது எல்லாமே ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல் தாக்குறதுக்கான ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட மிசைல்ஸ் இருக்கு. ஸோ துல்லியமான தகவல்கள், சேட்டலைட் டேட்டாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா போதும். வெனிசுலா கிட்ட சேட்டலைட்ஸ்லாம் இருந்தான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிக பெரும் கேள்வி தான். ஆனால் ஈரான் கிட்ட ஸ்பெஷலைஸ்டாக அவங்களே சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கனால அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற நீட் இல்லை. இது போல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ரெண்டாவது ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நபர்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய நபர்கள், லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ரெண்டாவது யமன் ஹவுதிஸ் அவங்க ஆல்ரெடி வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பல முனை தாக்குதலுக்கு அமெரிக்கா உட்படும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. ஸோ சிமிலரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்சர் அல்லாக்கு எகெயின்ஸ்டா எப்படி வந்து ஒரு கேம்பெயின் பண்ணாங்களோ
ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். முதல்ல MQ-9 ரீப்பர் ட்ரோன்லாம் அதிகப்படியா உளவு வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கும். ஆ சூப்பர் ஹார்னெட் விமானங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, போய் உள்ள பார்த்துட்டு வரதுக்கான வேலைகள் நடக்கலாம். போல பலவிதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கானால இங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டா செய்ய முடியும்னா, அது ஒரு கேள்வி தான். ஏன்னா, நம்ம வெனிசுவேலால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கணும். வெனிசுவேலாலன்னா முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நேவல் பிளாக்கேட் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா ஒரு ஆப்பரேஷன்ல இறங்குனாங்க. இதுக்கு அவங்களுக்கு டைம் எடுத்துச்சு. இப்ப ஈரான் அப்படிங்கும்போது டைமையும் குடுக்க முடியாது. 2வது எல்லாம் அசெம்பிளும் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போதான் எக்கனாமிக்கலி வீக்கா இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஏன்னா சூட்டோட சூடா தொட்டா தான் மக்களோட ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா மக்கள் மேபி கம்முன்னு இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் தனிய விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த இடம் ஃபுல்லாவே கொஞ்சம் தணிஞ்சிருச்சு, பிரச்சனைகள் தணிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் கை வைக்கிறாங்கன்னா, அது சிக்கலாகும் இல்லையா? ஸோ இது போல சொல்ல வராங்க. ஸோ அவங்களுக்கு டைமும் கிடையாது. 2வது ஈரான் ஒரு நேவல் பவரும் கூட. ஈரான் கிட்ட நேவலும் அதிகமா இருக்கு. கட்டமரான் கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிங்கபிள். 2வது அதுலேருந்து ட்ரோன்கள ஏவ முடியும். சர்ஃபேஸ் வெசல்கள் அவங்க கிட்ட இருக்குன்னு பல்வேறு விஷயங்கள் ஈரான் கிட்ட இருக்கு. ஸோ அதுபோல முதல்ல நேவல் பிளாக்கேடு போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பண்ண முடியுமானா, அது ஒரு சிக்கல். ஸோ அமெரிக்கா கிட்ட டைமும் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டா, குயிக் அண்ட் டிசைசிவா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செய்யணும் அப்படிங்கிற நெனைக்கிறாங்க. இப்ப நேரா அவங்களுக்கு நல்லா இருந்து ஒரு வேள செஞ்சுட்டாங்கன்னா, மேபி அமெரிக்காக்கு லக் இருக்கு. அப்படி இல்லன்னா, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இந்த இடத்துல மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருமளவுல பிரளயம் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஈரான் ரிட்டாலியேட் பண்ணும்போது, எந்த மாரியான இழப்புகள் அமெரிக்காக்கு ஏற்படும் அப்படிங்கிறது கேள்வி. ஒருவேள அதுக்கப்புறம் அமெரிக்கா கம்முன்னு போகாம ஒரு யுத்தகலமா மாறுச்சுன்னா, கண்டிப்பா சிக்கல் தானே. ஸோ அது போல எதுவும் இல்லாம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கற நம்பிக்கையில இந்த பதிவ நாம் முடிச்சுக்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு நல்லா இருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.